உண்மையாகவே இது என்னோட 3வது அனுபவம். நான் முன்னாடி 2019 2024 தென் இப்போது பண்ணியிருக்கேன். உண்மையாகவே எனக்கு நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு பீரியட்லையும் என்னால் உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஒரு சில விஷயங்கள் வந்து அதுவும் இந்த செகண்ட் டைம் சென்னையில் பண்ணும்போது அதெல்லாம் நிறையா இந்த உடஞ்சி செதஞ்சு போன விஷயங்கள்லாம் நான் நிறையா பார்க்க முடிஞ்சுது. பட் அது அந்த நேரங்களில் என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதுக்கப்புறம் போய் வீட்டில் உட்கார்ந்து யோசிக்கும்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஷெட்யூல் ஆகும்போது நிறையா மாற்றங்கள் வந்துச்சு. உண்மையாகவே இந்த 2 வருடங்கள் நிறையா சேஞ்சஸ் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நிறையா சேஞ்சஸ். உண்மையாகவே இந்த ஓம் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடந்த காலத்தில் நமக்கு ஒரு டைம் நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அது அவ்வளோதான் அது. ஆனால் அதை அந்த டைம் ட்ராவல் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு 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 குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் என்னோடய உயிர் என்னை விட்டு பிரிய போகுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஒரு 2024 பக்கம் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 months முன்னாடி 2023 டிசம்பர் மாதம். அப்போ எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் ஒன்று வந்துச்சு. நம்மளை தூக்கி போடும்போது எப்படி இருக்கும். அப்போது என்னோடய ஆத்மா வந்து அழுததை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். பட் என் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய பெயின்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. மனைவியோட விவாகரத்து, வாழ்க்கையில் பொருளாதார இப்படி நிறைய டிஸ்டர்பன்ஸ் உள்ளே இருக்கும்போது என்னோடய உயிர் என்னை விட்டு பிரிய போகுது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் அது சொல்லுவாங்க. இங்கே உயிர் சாகிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். அந்த நேரத்தில் ஒரு அந்த மனநிலை இருக்குங்க. அதை பார்க்கும்போது அந்த ஆத்மா துடிச்சதை என்னால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இந்த ஓம் தியானத்தில் என்னோடய பாடி என் கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த நான் இங்கே இல்லை. இதை விட நான் சென்னையில் அந்த செகண்ட் டைம் பண்ணும்போது நான் உடஞ்சி சதஞ்சி அங்கே அழுதது என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா என் உயிர் போகும்போது எத்தனை பேர் என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு நான் உண்மையாகவே அன்றைக்கி அவ்வளோ தூரம் உடஞ்சி அன்றைக்கி. ஆனால் என்னால் அதெல்லாம் பேச முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போகிற அந்த செகண்ட் முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் தான் போனேன். சின்ன ஒரு பிரச்சனை. அப்போ வந்துட்டு அடிச்சுட்டேன். சண்டை, போலீஸ் கேஸ் ஆகும்போது போலீஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சுச்சுவேஷனில் நான் தப்பாக உணர்றேன். பட் அந்த நேரங்களில் நான் உங்ககிட்ட முட்டி போட்டு அழறேன், ஃபீல் பண்ணுறேன், ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த நேரங்களில் நான் கேட்ட விஷயம் உங்கள்கிட்ட ஒரு மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன். ஏன்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. போலீஸ் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அது. அப்போது ஒரு 1/2 hour இருக்குது. அந்த 1/2 hourல ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது அவங்ககிட்ட சொன்ன விஷயம் இந்த மடியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் அழுதுக்கிறேன்னு கேட்ட ஒரு விஷயம். பட் அது அன்றைக்கி நடக்கலை. அது இதுக்கப்புறம் எப்போவுமே நடக்காது. ஆனால் எனக்கு அந்த சுச்சுவேஷனில் மாஸ்டர் எனக்கு இங்கே கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் அது உணரும்போது தான் தெரியும். அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஓம் தியானத்தில். ஸோ அதெல்லாம் நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். உண்மையாகவே அந்த சுச்சுவேஷனில் எனக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல அப்படின்னா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன். நான் டைமிங்கில் ரொம்பவும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு சூழலில் இருந்தேன். ஸோ உண்மையாகவே மாஸ்டர் தான் அந்த 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 இதுக்கு வந்து என்னை ஒரு கூட கூட பே பண்ணாங்க. அவராக தான் என்னை கூப்பிட்டு போய் அந்த மீட்டிங்லாம் ஃபுல்லாக கொடுத்து உண்மையாகவே இந்த 2 வருஷம் நான் இங்கே இன்றைக்கி வந்ததே எதுக்காகன்னா நான் நன்றி சொல்லணும்னு. Thank you.